பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம், கர்த்தர் யோபுவிடத்தில் கேட்ட கேள்விகள். அவர் கேட்ட கேள்விக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த கேள்வியை கேட்பதின் மூலமாக யோபு தேவனை அதிகமாய் அறிந்து கொண்டார். அதே போலதான் நாமும் தேவனை இன்னும் ஆழமாக அதிகமாக அறிந்து கொள்வதற்கு அந்த கேள்விகள் நமக்கு புரோஜனமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வெளிச்சத்தையும் இருளையும் குறித்து அதுக்கு எங்கப்பா வழி இருக்குன்னு கேட்குறாரு. மழைக்கு தகப்பன் இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. உறைந்த பனிக்கு அப்பா அம்மா யாரு, அதை பெற்றவங்க யாரு அப்படின்னு கேட்குறாரு. அதை குறித்து வேதம் என்னென்ன சொல்லுகிறது என்பதை நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். இன்றைக்கு கொஞ்சம் மிருக ஜீவன்களுக்குள்ளே வரப்போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் சிருஷ்டிப்பை பற்றி தான் கேள்வி கேட்டார். அவருடைய படைப்பை பற்றி தான் ஆண்டவர் கேள்வி கேட்டார். அந்த படைப்புக்கு மனிதனால் பதில் சொல்ல முடியலை. நான் ஒரு காமனான ஒரு விஷயத்தை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் மிருகங்களை குறித்தும் பறவைகளை குறித்தும் நம்ம தியானிக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, மிருகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சயின்ஸு படி மனிதனுடைய உடலில் இருக்கிற சில அணுக்கள் இல்லைன்னா டிஎன்ஏ, அதே போல் குரங்கு இல்லைன்னா மிருகங்கள் டிஎன்ஏ ஒத்து போது மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அந்த கொள்கையை அறிவித்த டார்வினே அது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது நம்ம அதுக்குள்ளே போனால் நேராக நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் சிருஷ்டி கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ரெண்டு பேருடைய டிஎன்ஏ ஒத்து போகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனிக்கணும். நீங்கள், ஆண்டவர் 6வது நாளிலே மனிதனை படைத்தார். அதே 6வது நாளிலே மிருகங்களை பூமியானது பிறப்பிக்கட்டும் என்று சொன்னார். நீங்கள் தயவு செய்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது அவசியம். அதாவது பூமிக்கு அந்த பவரை ஆண்டவர் கொடுத்தாரு. எல்லாரும் சொல்கிறாங்களா, ஒரு செல் உயிரி அமீபாலிருந்து எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. என்னோடு ஒரு மனிதன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்குவாதம்னு சொன்னால் அவர் சொன்னார், எல்லாம் இயற்கையாக வந்தது, ஒரு செல்லிலிருந்து உருவாயிற்று அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் அன்னைக்கு நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு, எனக்கு அவர்கிட்ட ஒன்றும் பேசுறதுக்கும் நான் விரும்பலை. அப்போ நான் ஜெபம் பண்ணும் பொழுது சில விஷயங்களை வேதத்தின் மூலமாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் தண்ணீருக்கு பிறப்பிக்கிற அந்த பவர், அந்த சக்தியை கொடுத்துருக்காரு. மண்ணுக்கும் உற்பத்தி ஆக்குகிற அந்த உயிர் தன்மையை கர்த்தர் கொடுத்துருக்காரு. மனுஷனுக்கும் இன்னொரு உயிரை உற்பத்தி ஆக்குற அந்த உயிரை மனுஷனுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் தேவன் மனிதனுக்கு தந்தது. அதே போலதான் 6வது நாளில் பூமியானது பூமியில நடமாடுகிற சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நாலுகால் ஜீவன்களையும் ஊரும் பிராணிகளையும் திரளாய் பிறப்பிக்க கடவுதுன்னு சொன்னார். அது பிறப்பித்தது. அதே போலதான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஜலமானது ஆகாயத்து பறவைகளையும் நீர்வாழ் ஜந்துக்களையும் திரளாய் பிறப்பிக்க கடவுதுன்னு சொன்னார். நீங்க தண்ணியை பிடிச்சு வச்சிங்கன்னா ஒரு நாளில் அதில் என்ன வந்துடும், ஒரு கொசு உள்ளுக்குள்ள ஒரு புழு வந்துடும். அந்த தண்ணி அதை உற்பத்தி பண்ணும். அதை உற்பத்தி பண்ணுற அந்த கெப்பாசிட்டி, அந்த பவர் தண்ணிக்கு இருக்கு. அதை கொடுத்தது யாருன்னா கர்த்தர். சரிங்களா? அதே போல தான் மண்ணிலிருந்து உற்பத்தி ஆகுது. மண்ணிலிருந்து உற்பத்தி ஆகிறதுக்குரிய பவரை கொடுத்தது யாருன்னா கர்த்தர். இது சில பேர் தெரியாமல் இப்படி இயற்கையாக வருது எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயற்கை அல்ல, தேவன் அதற்கு அந்த சக்தியை கொடுத்துருக்காரு. அதே போல தான் மனிதனுக்கு இன்னொரு உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஒரு உயிரை, அந்த ஒரு சக்தியை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறார். இது பைபிளில் இருக்கு. சரியா? இப்போ நம்ம மிருகங்களை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஏன்னா மிருகங்களுக்கும் மிருகங்களுடைய உடல் சரீரமும், ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, மச்சங்களுடைய சரீரம் வேறு. அதாவது பறவைகளுடைய அந்த உடம்பு இருக்குல்ல சரீரம், அதனுடைய இது தன்மை வேறு. மிருகத்தினுடைய உயிர் அந்த சரீரம் வேறு. அதே போல் நம்முடைய சரீரத்துக்கும் மிருகத்தினுடைய சரீரத்துக்கும் ஒத்து போகும். ஏன்னா அந்த மிருகமும் மண்ணிலிருந்து தான் வந்துச்சு, மனுஷனும் மண்ணிலிருந்து தான் வந்தான்.
சரியா? இது தெரியாம சில பேர் போட்டு குழப்பிட்டு மனுஷன் எப்படி ஒத்து போச்சு அப்படின்னா, அவனும் அங்க இருந்தா வந்தா, நம்மளும் சரி, மிருகமும் மண்ணில் இருந்தா வந்துச்சு, நம்மளும் மண்ணில் இருந்தா வந்தோம். அதனால நம்முடைய சரீரத்துக்கும் மிருகத்தினுடைய சரீரத்துக்கும் ஒற்றுமை உண்டு. ஆனா நம்முடைய சரீரத்துக்கும் பறவையினுடைய சரீரத்துக்கும் ஒற்றுமை இருக்காது, ஒத்து போகாது. ஏன்னா அது தண்ணிலிருந்து வந்துச்சு, நம்ம மண்ணிலிருந்து வந்தோம், மிருகமும் மண்ணிலிருந்து வந்துச்சு. இது நிறைய பேசணுங்க, பைபிள் ஸ்டடியில் இதெல்லாம் நிறைய தியானிக்கலாம். கர்த்தர் நல்லவருங்க, புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டி கர்த்தர். ஒருவேளை எல்லாம் இயற்கையாக வந்துச்சு, ஒன்னிலிருந்து வந்துச்சுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். மனிதர்கள் அதை யோசிப்பார்களாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வெஜிடேரியன் சாப்பிடுகிற விலங்குகள் இருக்கு, நான் வெஜிடேரியன். இப்போ யானை இருக்கு இல்லையா, யானை என்ன சாப்பிடும்னா அது நான் வெஜிடேரியன் அல்ல, வெஜிடேரியன் சாப்பிட்ற விலங்கு. அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற விலங்கும் இருக்கு, வெஜிடேரியன் சாப்பிட்ற விலங்கும் இருக்கு, பறவைகளும் இருக்கு. இப்போ கொஞ்சம் யோசிங்க. யானை வெஜிடேரியன், அது கரும்பு சாப்பிடும், வாழைப்பழம் சாப்பிடும், தலைகளை சாப்பிடும். அதே போல் மான் தலைகளை சாப்பிடும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, மான் தலைகளை சாப்பிடும். மாடு அதுவும் புல் பூண்டுகளை சாப்பிடும். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ அது சாப்பிடும்போது மான் என்ன போடுதுன்னா புழுக்க போடுது, யானை சாணி போடுது. ஆனால் யானை சாணி வேற மாதிரி இருக்கும். அதே போல மாடு சாணி போடுது. மாடு சாப்பிட்ற ஐட்டம்ஸை தான் ஆடு சாப்பிடுது, ஆடு புழுக்க போடுது. ஒரே பொருள், அதாவது வெஜிடேரியன், ஒரே பொருள் கன்வெர்ட் ஆகி வரும்போது அங்கே சாணியா வருது, இங்கே புழுக்கையா வருது. ஆனால் வெஜிடேரியன் தான். இதுக்கு என்ன சயின்ஸ் சொல்லும் அப்படிங்கிறது சயின்ஸுக்கு தான் தெரியும். தேவன் ஒன்றொன்றையும் தனித்தனியாக சிருஷ்டித்தார், ஒவ்வொரு ஜாதியாக கர்த்தர் சிருஷ்டித்தார். சரிங்களா? இதை மனிதனால ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒன்றிலிருந்து வந்துச்சு, அப்புறம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு, அப்புறம் நின்று போயிருச்சு, இப்போ பரிணாம வளர்ச்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்படி என்னெல்லாமோ சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டு மறுபடியும் சொல்கிறேன், சிருஷ்டி கர்த்தர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். சரியா? இப்போ ஆண்டவர் கேட்குற கேள்விக்கு வந்துடுறேன், நேரம் ஆயிட்டு இல்லையா? என்ன போட்டிருக்குன்னா, வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயா? எப்படி? வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயா? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயா? அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனும் காலத்தை அறிவாயா? இது உண்மையில இதெல்லாம் பயங்கரமான காரியம். ஏன் மற்ற மிருகங்களை ஆண்டவர் சொல்லாம இவைகளை பற்றி சொல்றாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்ற மிருகங்களை பற்றி கர்த்தர் சொல்லாம இந்த மிருகங்களை பற்றி கர்த்தர் சூஸ் பண்ணி சில விஷயங்களை கர்த்தர் பேசுறாரு. அதனாலதான் என்ன செய்ய முடியலன்னா, மனுஷனால பேச முடியல. இன்னைக்கும் நம்ம சூஸ் பண்ணி சில விஷயங்களை விஞ்ஞானிகள்கிட்ட அறிவாளிகள்கிட்ட கேட்டோன்னா ஒன்றும் பேச முடியாது. ஐயா, கடல்ல இருக்கிற உயிரினங்கள்லயோ எத்தனையோ உயிரினங்கள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. நான் இன்னொன்னு சொல்லட்டுமா, நேஷனல் ஜியோகிராபி சேனல் அப்படிங்கிற ஒரு சேனல் நமக்கு வரலன்னா, டிஸ்கவரிங்கிற ஒரு சேனல் வரலன்னா, நம்மில் அநேகருக்கு பல விஷயங்கள் தெரியாது. சரிங்களா? அப்ப இன்னும் நம்ம கண்களுக்கு தெரியாம எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா மனுஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி மனுஷன் பேசுறான். நீங்க தெளிவா இருங்க, தேவனுடைய பிள்ளைகள் தெளிவா இருக்கணும். சரியா? அப்ப ஆண்டவர் இதை சூஸ் பண்ணி சொல்றாரு, வரையாடுகள் ஈனும் காலத்தை உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னா, அதை பார்க்கறதும் ரேரு, அதை கணக்கு வைக்கிறதும் கஷ்டம். ஏன்னா நான் இதை போய் உங்களுக்காக நானும் போய் கொஞ்சம் தேடி பார்த்தேன். தேடி பார்க்கும்போது அதனுடைய குட்டி போடுறது ரொம்ப குறைவா இருக்குமா. இன்னைக்கும் சொல்லப்போனால் எண்ணிக்கையிலே ரொம்ப குறைவா இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு 500 தான் இருக்கு, கேரளாவில் ஒரு 1000 1500 இருக்கு அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் வரையாடுகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. வரையாடுகளை பற்றி நிறைய ஸ்பெஷல் விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனால் அவருடைய இனப்பெருக்கங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்கிறாங்க. இப்போ கூட நிறைய பேர் காட்டுக்குள்ளே அங்கங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. யோபுகிட்ட கேட்கும்போது அதை யாரும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. இன்றைக்கி மனுஷன் எறும்பை கூட ஆராய்ச்சி பண்ணுறான். ஆராய்ச்சின்னா எப்படி சொல்லலாம், காட்டுக்குள்ளே போய் கேமரா வச்சுட்டு மாத கணக்காக காத்து கிடந்து எறும்பை அப்படியே ஃபாலோ பண்ணி எடுக்கிறாங்க, பாம்புகளை ஃபாலோ பண்ணி எடுக்கிறாங்க, சிங்கங்களை அதை ஃபாலோ பண்ணி அதனுடைய நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எடுத்திருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கர்த்தர் கேட்குறாரு, எப்போ உனக்கு வரையாடை பற்றி உனக்கு தெரியுமாப்பா அப்படிங்கிறாரு. ஏன்னா அது ரொம்ப குறைவானது. அதே போல் மான்களை பற்றி பேசுகிறார். அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது.
மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ அப்படிங்கிறாரு. மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயா? அவைகள் சினைப்பட்டிருந்த வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனும் காலத்தை அறிவாயா? இன்னைக்கு இதுக்கு ஒரு படிப்பு இருக்கு. இன்னைக்கு இதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு படிப்பு இருக்கு. என்னதான் படிப்பு இருந்தாலும் படிச்சுக்கிட்டாலும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் வச்சிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு வெட்னரி டாக்டர் இருக்காங்க, சரிங்களா? வெட்னரி டாக்டர் இருக்காங்க. இன்னைக்கு யானைக்கு வைத்தியம் பண்ணுறாங்க, மானுக்கு வைத்தியம் பண்ணுறாங்க, புலிக்கு வைத்தியம் பண்ணுறாங்க, அதில் வளர்க்குறாங்க, பார்க்குறாங்க, பண்ணுறாங்க. ஓகே, கொஞ்சம் யோசிங்க. என்னதான் படிச்சிருந்தாலும் முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இது எல்லாவற்றையும் சிருஷித்தவர் யாருன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். அவர் கேட்குறாரு, எப்போ உனக்கு தெரியுமாப்பா இது அப்படிங்கிறாரு. யாருக்கு தெரியும்? வரையாடு சினைப்பட்டிருக்கிற ஈனுங்காலம் உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. காட்டுக்குள்ளே கிடக்கும். அது எங்கே தெரியுமா இருக்குமா? உயரமான இடத்துல இருக்குமா. வரையாடை பற்றி அவர் ஏன் சொல்றாரு தெரியுமா? மற்ற மிருகங்களை விட உயரமான ஒரு இடத்துல இருக்கிறது, பயங்கரமான செங்குத்தான இடங்கள் இருக்கிறது யாருன்னா வரையாடு. அதை யாரும் போய் அவ்வளோ ஈஸியாக நினைச்சு முடியாது, பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம போய் பார்க்குறோம், ஆனால் அன்னைக்கு பார்க்க முடியாது. அப்போ அவ்வளோ உயரமான இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த வரையாடை அதை குட்டி போட வச்சு அதை காப்பாற்றி அதை நடத்துகிறவர் யாருன்னா நான் தான்ப்பா. ஏன்னா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் உணவளிக்கிறவர் யாருன்னா கர்த்தர். அப்போ யோபுட்ட கேட்குறாரு, அப்பா வரையாடு ஈனுங்காலம் உனக்கு தெரியுமா? அடுத்த ஒரு வார்த்தை, மான்கள் குட்டி போடுறத நீ கவனிச்சு பார்த்துருக்கியாங்கிறாரு. நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்லே டிஸ்கவரிலேயே பாருங்க. நான் ஒரு முறை பார்க்கும்போது ஒரு புலியோ ஏதோ ஒன்று துரத்தும் போது ஒரு அப்படியே ரன்னிங்லேயே குட்டி போட்டுட்டு போகுது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. எத்தனையோ காரியங்களை சொல்லலாங்க தேவ பிள்ளைகளே. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய கிரியை இருக்குங்க. கர்த்தருடைய கிரியை இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்க. மழையா கர்த்தருடைய கிரியை இருக்கு, கர்த்தருடைய காரம் இருக்கு. உறைந்த பனியா கர்த்தருடைய காரம் இருக்கு. வெளிச்சமா கர்த்தருடைய காரம் இருக்கு. சரியா? வரையாடு ஈனும் காலமா, பெண்மான்கள் குட்டி போடுற காலமா, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. சிருஷ்டி கர்த்தர் அவர் தானே. அதான் பைபிளில் போட்டிருக்கல்லவா, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். வரையாடுகளை பற்றி நிறைய இடத்துல பைபிள் இருக்கு. உன்னது பாட்டில் கூட உண்டு நினைக்கிறேன். வரையாடுகளை பற்றி போட்டிருக்கு. வரையாடுகளை நிறைய மற்ற விலங்குகளை விட நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், அது மிக மிக உயரமான இடத்துல, செங்குத்தான இடத்துல வாசம் பண்ணுமா. செங்குத்தான இடத்துல நடந்து போற அளவுக்கு அதனுடைய கால்கள், அதனுடைய குழம்புகள் அதுக்கு சரியா இருக்குமா. அப்ப அப்படி விசித்திரமாக வினோதமாக சிருஷ்டிக்கப்பட்டது வரையாடு. அந்த வரையாடை பத்தி நமக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது, தெரியாது. இப்போ படிக்கிறாங்க, சில பேர் படிச்சதை சில பேர் சொல்றாங்க. எல்லாம் அறிந்தவர் கர்த்தர். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். வரையாடா இருக்கலாம், மான்களா இருக்கலாம், அதை ஈனும் காலத்தை அறிந்தவர் கர்த்தர். அவருடைய சத்தம் தான் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். எங்கேயோ இருக்கிற ஒரு காட்டில் பெற்றெடுக்கிற அந்த குழந்தைக்கு, அந்த போடுற குட்டிக்கு ஜீவனை கொடுத்து அந்த குட்டியை சரி பண்றதுக்கு ஞானத்தை கொடுக்குறா தெரியுமா கர்த்தர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மனுஷன் குழந்தைய வெளியே எடுத்தான் அப்படின்னா அதை டவல் வச்சு தொடச்சி மேலே எல்லாம் சுத்தம் பண்ணி கரெக்ட் பண்ணுவான். ஆனால் நீங்கள் பாருங்க, விலங்குகளை பாருங்க. அதில் வீட்டில் உள்ள ஆடு மாடை விட்டுருங்க, காட்டில் உள்ள விலங்கு தொப்புள் கொடியாக இருக்கணும், அது மேலே இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணணும். அதையெல்லாம் நக்கி நக்கி சுத்தம் பண்ணி அந்த குட்டியை நிற்க வச்சிருது இல்லை, அதை கரெக்ட் பண்ணிடுது இல்லை. அந்த ஞானத்தை கொடுத்தவர் யார் தெரியுமா? கர்த்தர். ஆனால் மனுஷன் நம்ம பெருசாக சொல்கிறோம், நாங்கள் தான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாம் இயற்கையாக வந்துச்சு, கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, கடவுள்லாம் ஒன்றும் படைக்கலைங்க. இதெல்லாம் கேள்வியாக கேளுங்க. அதனால தான் கர்த்தர் இந்த கேள்வியை கேட்டார். வரையாடு ஈனும் காலம் உனக்கு தெரியுமா? மான்கள் குட்டி போடுறதை நீ கவனிச்சிருக்கியா? அவைகள் சினைப்பட்டிருந்த மாதங்களை எண்ணி அவைகள் ஈனுங்காலத்தை அறிவாயா? ஏன்னா நம்ம வீட்டில் ஆடு அதெல்லாம் கொஞ்சம் சில பேர் அறிவாங்க. மனுஷனை கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் மிருகத்தை கண்டுபிடிக்க முடியும். எப்போ ஜனப்பட்டுன்னு யாருக்கு தெரியும்? நிறைய விஷயம் இருக்குங்க, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்க. இது எல்லாம் கரெக்டாக அவைகளை ஈனும்படி செய்கிறவர் யாருன்னா கர்த்தர். அதனால கர்த்தர் தான் தெய்வம், கர்த்தர் தான் பெரியவர், கர்த்தர் தான் சிருஷ்டி கர்த்தர். அவருக்கு நிகர் யாரும் இல்லை. நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நாம என்றும் உள்ளது. God bless you.